ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அதிராத்து சேனல். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் எந்த வீடியோவில் மீட் பண்ணுறோன்னா உங்களை வர்க்கலா சீரீஸ். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நாங்கள் கல்யாணம்னு வந்திருப்போம். ஸோ எங்கள் கல்யாணம், என் தம்பியோட கல்யாணம் வந்து நாங்கள் இருக்கிற திருச்செந்தூர். ஸோ அங்கத்துலேருந்து எங்களுக்கு ஜஸ்ட் 3.5 hours தான் ஆச்சு வர்க்கலா ரீச் ஆகிறதுக்கு. இதே நாங்கள் பெங்களூர்லேருந்து போனோன்னா எங்களுக்கு 14 hours ஆகும். ஸோ இந்த கல்யாணம் ஒட்டி பிளான் பண்ணோன்னா ஆஃப்டர் ஏ ஸ்ட்ரெஸ்ஃபுல் மேரேஜ் ஒரு பீஸ்ஃபுல்லான வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் தான் இங்கே போகணுமே. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, என் ஃபேஸ் எல்லாம் டயர்டாக இருக்கும். ஏன்னா கல்யாணம் ஹேங் ஓவரே ஃபுல்லாக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் எடுத்திருந்த ரெசார்ட் பேர் வில்லா லூக்கா பை எலிக்சர் கிளிஃப். ஸோ இது வந்து வர்க்கலா மெயின்லேயே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்க்கலான்னு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸ்டேக் பார்த்தீங்கன்னா நிறைய கிளிஃப் ரெசார்ட்ஸ் தான் காட்டும். ஸோ இது ஒரு ஃபேமஸான ரெசார்ட் தான். போனப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. எங்களுக்கு பூல் சைடு சுப்ரீம் சூட் தான் கொடுத்துருந்தாங்களே. அந்த உள்ளே போனப்போ ஒரு கேரளா வைப்ஸ், இந்த என்ன சொல்கிறது, மவுண்டன்ஸு, அந்த கோகோனட் ட்ரீ, இந்த போட்ஸு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இதுக்கு நடுவில் ஒரு மாதிரி சம்மர் ஸ்டார்டிங் தான் போயிருந்தோம். ஆனால் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்களா, இங்கே வந்து லிமிட்டட் ரூம்ஸ் தான் இருக்குது. மேலே 8 rooms, கீழே 8 rooms, அவ்வளோதான். நிறைய பேர் இல்லை. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஸ்டே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்பேஸே. இதுதான் அந்த கிளிஃபு. கீழே பீச் பாருங்களேன், எவ்வளோ காமாக எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. கலரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு காய்ஸ். ஒரு மாதிரி க்ளீனாக இருந்துச்சு, ப்ளூவாக ஒரு மாதிரி மேஜிக்கலாக இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் ரெசார்ட்டை கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டு, ஸோ இதான் நாங்கள் எடுத்திருந்தோம் அந்த சுப்ரீம் சூட் ரூமு. ஸோ கிங் சைஸ் காட் கொடுத்துருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு சிட்டிங் ஏரியா கொடுத்துருந்தாங்க, சோஃபா. அப்புறம் இது வந்து நம்மளுக்கு சூட்கேஸ் வைக்கிறதுக்கு ஏசி, டிவி, பாத்ரூமும் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலி எனக்கு போன ட்ரிப்ஸில் இது கொஞ்சம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. மீன்ஸ் ரொம்ப காமாக ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. யாருக்காவது இந்த க்ரௌட் ஆகுது வேணாம், ரொம்ப ஹைப் வேணாம், நாங்கள் ஒரு மாடஸ்ட்டு ரிலாக்ஸ்டு பிளேஸ் போகிறோன்னா கண்டிப்பாக இது ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் போனதுமே ஒரு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் உடனே ஸ்விம்மிங் பூல் போனோம். இந்த மேடம்காகவே வர வர நாங்கள் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ரெசார்ட்டாக தேடி தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ட்ரிப் போகணுன்னு தேர் இஸ் ஸ்விம்மிங் பூல்னு கொஷின் வருது எங்கள் வீட்டில். ஸோ பூலுமே கிட்ஸ்க்காக கொஞ்சம் சின்ன பூலு, அதான் 2 feet, நம்மளுக்கு ஒரு 4-5 feet இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. மீன்ஸ் மத்தியானம் வெதருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்குமே. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ ஹாட்டாகவே தெரியல, ரொம்ப கூலாக தான் இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு வந்து ஐடி வந்து பக்கத்து ரெசார்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து டைப் வச்சுருக்காங்க. இவங்க சின்னது அங்கே ஆளுங்க இருப்பாங்க, செப்பரேட்டாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஐடி அங்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் குடிச்சிட்டு வந்தோம். இந்த ரெசார்ட் பற்றி நான் கம்மிங் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரெசார்ட்டே பார்க்க ஒரு நல்ல வைபாக இருந்துச்சு ஆக்சுவலி. இது நைட் வியூ வந்துட்டு. ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி ரொம்பலாம் எங்கேயும் போகல. ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபுட் மட்டும் வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு, நிறைய ஃபுட் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நைட் வியூ பார்த்துட்டு சீக்கிரமே படுக்க போயிட்டோம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு அந்த ரெசார்ட்டோட நைட் வியூவே. ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஸோ ரூமுக்கு வந்துட்டு காலையில் வந்து எந்திரிச்சோம். எங்களுக்கு வந்து இங்கே பஃபெட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. ஸோ நாங்கள் வந்து அதை சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம் காலையிலே. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து ஃபோட்டோஸ் அது இதை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், நம்ம கிளிஃப் ரெசார்ட்டுன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து கிளிஃபில் வந்து கீழே பீச் ஆக்சஸ் வந்து ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க. எல்லா ரெசார்ட்லையுமே இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இறங்குறது என்னமோ ஈஸியாக இருக்குது காய்ஸ், ஆனால் ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் போய் பீச் என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்களுமே போயிருந்தோம். நான் வந்து ஃபஸ்ட் டே போகல, நான் செகண்ட் டே போயிருந்தேன். செகண்ட் டே ரெசார்ட்லேருந்து போயிருந்தேன். ஏன்னா ஒரே கிளிஃப்லலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பீச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது என்ன சொல்கிறது, அந்த மட்டு கூட ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் வாட்டர் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. போகிற வழி என்னமோ ட்ரக்கிங் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மவுண்டன்லேருந்து நம்ம கீழே இறங்கணும், மேலே மறுபடியும் வரணும். அந்த பாத்வே ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பீச் பார்க்க வந்து நம்மளே ஏதோ ஹிடன் ஜெம்மை தேடி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி சொல்லணுன்னா. இங்கே பாருங்களேன், நம்மளே ஏதோ ஒரு ட்ரெஷர் ஹண்ட் போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு நடுவில் பீச்சுக்கு போகிற ஆக்சஸே இப்படி தான் இருக்குது. இன்னும் கீழே இறங்கி போனோம் கைஸ். பீச் பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் பக்கத்தில் ஒன்றும் இல்லை.
ரொம்ப நடக்கணும். நான் 1 டே மட்டும் தான் போனேன். நாங்கள் 3 டேஸ் இருந்தோம் ரெசார்ட்டில். 3 டிஃப்ரெண்ட் ரெசார்ட்டில் இருந்தோம். ஆனால் நான் ஒரு ரெசார்ட்டில் மட்டும் தான் கீழே போனேன். கொஞ்சம் பீச் பிக்ஸ் எடுக்கிறதுக்காக. பிகாஸ் இட் வாஸ் வெரி பீச் வந்தப்போ நல்லா இருந்துச்சு. ஆனால் ரிட்டர்ன் ரெசார்ட்டுக்கு போகிறப்போ தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறதுனால எனக்கு வெறும் ப்ரைவேட் ஆக்சஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இவங்க என் ஹஸ்பண்டு என் பிரதர்லாம் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்காக போயிருந்தோம். ஒரு டீசென்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. மீன்ஸ் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பேன்கேக் அது இது கூட இருந்துச்சு. ரொம்ப லக்ஸூரியஸான பஃபேட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு டீசென்ட் பஃபேட் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, பனானா, பூரி, இட்லி, இந்த பாருங்களேன் பேன்கேக், வடை, ப்ரெட் டோஸ்ட்டு, இட்லி, சாம்பார் சட்னி, ரவா கூட இருந்துச்சு, உப்புமா கூட இருந்துச்சு. ஸோ ஒரு டீசென்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் கைஸ் வில்லா லூக்கா என்டையர் ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் இது. உங்களுக்கு இந்த ஸ்டே எவ்வளோ ஆச்சு, ரூம் எவ்வளோ ஆச்சு, நாங்கள் எவ்வளோ பே பண்ணோம், எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் பிங்க் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வரும். நாங்கள் வந்து 3 ரெசார்ட்டில் தங்கியிருந்தோம். ஸோ இட் வாஸ் a 4 days trip. ஸோ நான் உங்களுக்கு அப்புறம் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் subscribe and follow us for more details. We are planning for some more precious trips also. Do follow us and subscribe guys. Bye.